இறைவனருளுக்காக அனுதினம் கூற வேண்டிய மந்திரம். ஹரஹர சிவ ஹரஹர சிவ 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 ஹரஹர ஹரருத்ர ஹரருத்ர ருத்ர ஹரஹர. வாரந்தோறும் அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்க்கை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கும் 12 மணிக்கும் ராகுகால பூஜை நடைபெறும். வாரந்தோறும் அமாவாசை என்று கண் திருஷ்டிக்காகவும் கடல் நிவர்த்திக்காகவும் சிறப்புக்காகவும் நடைபெற்று வருகிறது. அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்க்கை அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம் அருள்மிகு அஷ்டபுஜ தச மகாலட்சுமி துர்க்கை ஆலய குடமுழக்கு நடைபெற்ற நாள் 30/10/2014. உத்திராட நட்சத்திரம் மகர ராசி சிறப்பு தலம். இத்தல சிறப்புகள் என உத்திராட நட்சத்திரம் இத்தல சொக்கநாதரை வழிபட்டு பிணி நீங்க பெற்றது. வரகுண பாண்டியன் ஸ்ரீ மகாலிங்க சுவாமியை தரிசிக்க வந்தபோது அவரது குலதெய்வமான மீனாட்சி சுவாமியை ஆத்மாத்மா வழிபட்டு மனக்குளத்தில் இறைவனை கண்டதால் இக்கோயிலை கட்டினார். பிரம்மவத்தி தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் மீனாட்சிக்கு பச்சை ரவிக்கை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு ஸ்ரீ மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் தோஷம் நீங்கும். திருமண தடை உள்ளவர்கள் பௌர்ணமி என்று மீனாட்சி அம்மனுக்கு பால் தேனாபிஷேகம் செய்து வழிபட்டால் தடை நீங்கும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் பௌர்ணமிக்கு 3 தினங்களுக்கு முன்பு ஊற வைத்து முளைத்த பச்சை பயிறு பச்சை வஸ்திரம் பௌர்ணமி என்று அறிவித்தால் குழந்தை பேரு கிட்டும். அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்க்கைக்கு நடைபெறும் ராகுகால பூஜை கலந்து கொண்டால் கடன் நிவர்த்தி பெற்று தனபாக்கியம் பெறலாம். திருக்கோயில் சதுர்த்தி கார்த்திகை அஷ்டமி பிரதோஷம் இவருடன் பிரவேசம் சித்திரை மாதம் மீனாட்சி திருக்கல்யாணம். ஆடி மாதம் ஆடிப்புறம் அம்பாளுக்கு வளையல் சாற்றும் வைபவம். ஆவணி மாதம் மண் சுமந்த ஈசனுக்கு பிட்டு சமைக்கும் வைபவம். புரட்டாசி மாதம் நவராத்திரி அம்பிகை கொழுக்காட்சி. ஐப்பசி அன்னாபிஷேகம். கார்த்திகை மாதம் சோமவாரம் சொக்கப்பனை. மார்கழி மாதம் தனுர் மாத புண்ணிய கால வழிபாடு.